Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்களும் சூப்பரா இருப்ப நம்புறேன். எனக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா, சபரிமலை இந்த மாசம் ஃபுல்லா போவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம ஆன்லைன்ல டிக்கெட் எப்படி புக் பண்றது, ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கற எல்லா டீடைலையும் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சபரிமலை போறாங்கல்ல. சோ அவங்களுக்கு ஆன்லைன்ல நம்ம எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படினு தெரியாது. சோ தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. சோ ஆன்லைன்ல நம்ம டிக்கெட் புக் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்ற எல்லா டீடைலும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, சோ நம்ம Google Chrome குள்ள போய்ட்டு நம்ம சபரிமலை அப்படினு டைப் பண்ணிக்கலாம். சபரிமலை அப்படினு நம்ம டைப் பண்ணோம்னா உங்களுக்கு அதோட ஆபீஷியல் சைட் வரும். சபரிமலை ஆன்லைன் ஆபீஷியல் சைட் அப்படி வருதுல. சோ அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லாகின் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட லாகின் இருக்குது அப்படின்னா இங்கே லாகின் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லாகின் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் தான் காட்டும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை ஃபோன்லேயே இதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நான் என்னோடய ஆதார் ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே உங்களோட நேமு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருங்க. வரதராஜன். ஸோ அந்த ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட இது உங்களோட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க ஒரு 10 பீப்புள் இல்லைனா 20 பீப்புள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பரில் ஒரு மொபைல் நம்பரில் 10 பேர் தான் புக் பண்ண முடியும். அதுக்கு மேலே புக் பண்ண முடியாது. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது மேல் ஜெண்டர் மேல் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா நேம் மட்டும் போட்டுக்கோங்க. அட்ரஸ்லாம் ஃபுல்லாக போடணும்னு தேவையில்லை. ஸோ இது கண்ட்ரி இந்தியா தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக் எந்த ஏரியானா ராம்நாடு அப்படின்றது கிளிக் பண்ணிக்கலாம். ராமநாதபுரம். உங்களோட பின்கோடை கரெக்டாக போட்டுக்கோங்க. பின்கோட் போட்டாச்சு. ஸோ இங்கே ஐடி ப்ரூஃப் நீங்கள் எது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மூணில் ஒன்று தான் கொடுக்க முடியும். ஸோ நான் இப்போ ஆதார் நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஆதார் வச்சு நீங்கள் திரும்ப ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது ஆதார் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் மெயில் ஐடி கொடுக்கணுமா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் நம்ம இது கிளிக் பண்ணி வேண்டியதான். பாஸ்வேர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி வேண்டியதான். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஐ அக்ரீன் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகி நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த நம்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இங்கே போட்டுற வேண்டியதான். ஸோ கைஸ் நான் ஓடிபி போட்டாச்சு. ஓடிபி போட்டோன்னா இந்த மாதிரி மொபைல் என்டர் வெரிஃபைடு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் ஹேர் லாகின் அப்படின்னு காட்டும். அதே மாதிரி உங்கள் மொபைல்லேயே நீங்கள் சபரிமலை யாத்திரைக்கு ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மெசேஜும் வரும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசெண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு டைம் ஓடிபி போட்டிங்க அது தப்பாக வந்துருச்சு அப்படின்னா ஸோ ரீசெண்ட் அப்படியே ஆப்ஷன் கிடையாது. ஸோ திரும்ப முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போது கொடுத்த மொபைல் நம்பரை இங்கே கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, மொபைல் நம்பர் எனக்கு தெரில அப்படின்னா மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த பாஸ்வேர்டு நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தா லாகின் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இங்கே எந்த டேட் அப்படின்னு காட்டுது. ஸோ எந்த டேட்டில் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றத காட்டுது. ஸோ நான் ஜனவரி 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜனவரி 15 நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமில் போகணும் அப்படின்னு காட்டுது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பிளிக்ராம் அப்படின்றத கொடுத்துட வேண்டியதான். செலக்ட் பிளிக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடது மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி நான் என்னோடது கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆட் பிளிக்ராம் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்க டீட்டெயிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அவங்க டீட்டெயிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, நம்ம மொபைல் நம்பரு, அப்புறம் மெயில், டேட் ஆஃப் பர்த், அந்த ஃபோட்டோ ஐடி நீங்கள் எந்த ஐடி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்களோ ரிஜிஸ்டருக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்தா
உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்துடும். ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்றேன். யூ ஆல் செலக்டட். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ இங்கே பாருங்கள் செலக்டட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தா இங்கே பாருங்கள் என்னோட நேமு, என்னோட டேட்டாவில் என்னோட எல்லாமே வந்துடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு இப்போ வந்து ஆப்பம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கோயிலில் கொடுப்பாங்களா பிரசாதம். ஸோ அந்த பிரசாதம்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆராவணா வந்து 100 rupees, ஆப்பம் வந்து 45 rupees, அப்புறம் வந்து அபிஷேகம் கீ வந்து 100 rupees, மஞ்சள் அண்ட் குங்குமம் 50 ரூபா, அப்புறம் வந்து விபூதி வந்து 30 rupees. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் பக்காவாக புக் பண்ணிக்க தான். புக் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது புக் ஆகும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ வந்து இது எதுவுமே செலக்ட் பண்ண போகிறதில்ல. எதுக்காக நான் செலக்ட் பண்ண போகிறதில்ல, ஸோ வந்து நம்ம வந்து மொத்தமாக பல்காக வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் இது பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து ஆட் விஷ்லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். ஆட் விஷ்லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். ப்ரொசீட் கொடுத்துட்டு திரும்ப நம்ம ப்ரொசீட் கொடுத்துட வேண்டியதான். ப்ரொசீட் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள் இங்கே யுவர் டிரான்சாக்ஷன் வித் சக்ஸஸ்ஃபுல்லி டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ வந்து இதில் நம்ம ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இங்கே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் வந்து எதுவுமே வாங்கலை. ஸோ வந்து நம்ம வந்து டிக்கெட்டை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து உங்களோட டிக்கெட் வந்து இங்கே வந்து விசிபிள் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட சபரிமலா டிக்கெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து வச்சு தான் உங்களுக்கு உள்ளே போகணுமா அப்படின்னா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இது இருந்தால் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணுற டீட்டெயில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸோ வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சபரிமலா அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிற மெத்தடு. ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் என்னோடது மட்டும் தான் எடுத்தேன். இதில் வந்து மினிமம் வந்து எத்தனை பேர் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு வந்து நமக்கு வந்து 10 பேர் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு குரூப்பில் வந்து 5 பேர் தான் புக் பண்ண முடியும். அந்த 5 பேர் புக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 பேர் புக் பண்ணணும். அந்த ஸ்லாட் காட்டுச்சு இல்லை. ஸோ வந்து இங்கே பாருங்கள். ஸோ வந்து இந்த ஸ்லாட்டில் வந்து இங்கே வந்து 5 பேர் தான் நம்ம புக் பண்ண முடியும். 5 பேராக அப்படியே ஒரே பிடிஎஃபில் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். 10 பேருக்கு ஒரு நம்பரு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 10-15 பேர் 20 பேர் 30 பேர் போகிறீங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு நம்பர் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்த குரூப்புக்கு அடுத்த நம்பர் கொடுங்க. ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி வந்து ஆதார் கார்டை வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதே நம்பர் உங்களுக்கு எடுத்துக்காது. நீங்கள் ஓட்டர் ஐடியோ இல்லைனா பாஸ்போர்ட் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் கூட கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து சபரிமலா டீட்டெயில் வந்து நான் வந்து போடணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து பிரபு அப்படின்றவர் வந்து சொன்னார். ஸோ வந்து இந்த வீடியோ போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து தேங்க்ஸ் பிரபு. அப்புறம் வந்து கூகுள் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணால் கண்டிப்பாக என்னோட வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.